நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாகவும் சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறேன். அவருக்கு நான் தான் சொந்தம். எல்லாம் சொல்லுங்க, ஏசாப்பாவுக்கு நான் சொந்தம். சொல்லுங்க, ஏசாப்பாவுக்கு நான் சொந்தம். நான் ஏசாப்பாவுக்கு சொந்தம், ஏசாப்பா எனக்கு சொந்தம். அப்போ உலகத்தில் யாருக்கு சொந்தக்கார அதிகமாக இருக்குது? பெரிய சொந்தம் நாம தான். எனக்கு எவ்வளோ சொந்தம் தெரியுமா? எவ்வளோ எனக்கு படப்பலம் கிடையாது. அவர் வந்தார்னா சர்வ சேனை நம்ம கூட வரும். சேனைகள் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமலே போகும். யார் நம்ம கூட இருக்கிறது? அவன் ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. நம்மளை தொட்டா அவன் கெட்டான். சும்மா இருந்த சங்க ஊதிக்கிறத மாதிரி இப்ப 2 இடத்துல கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தாரு. 3வது இடத்துல கர்த்தர் ஊழியத்தை கொடுக்க போகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் நமக்கு ஆண்டு தெரிஞ்சிருக்காரு. நான் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம், ஆசாரியர் கூட்டமாக இருக்கிறோம்.